Hello guys, welcome back to the channel Learn See with Universe. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, as I all suggested amendments video. Okay, ஸோ ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜான்வரியோட இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே எடுத்திருக்கேன். மே எக்ஸாம் 2025 இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்டம்ப்ட்டுக்கும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸில் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஓகே guys, so let's go into the video into deeper. Okay, ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் என்னென்னா, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹெச்சி பிளாக் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கிளைம்ஸ்லாம் நம்ம நான் டேக்ஸபிளில் படிச்சிருக்கோம் கடைசியாக. ஸோ அதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட படித்தோம். பட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹெச்சி பிளாகும் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெச்சி பிளாகில் என்னெல்லாம் வரும்? ஹார்ஸ் ரேசிங், கேஷினோஸ், பெட்டிங், லாட்ரி, ஆன்லைன் மணி கேமிங் அண்ட் தென் கேம்பிளிங். So these all things will comes under the what in before என்ன இருந்துச்சு அதுலனா நான் டேக்ஸபிள் இருந்துச்சு. இப்போ எதில் இருக்குது அப்படின்னா டேக்ஸபிளில் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சர்வீசஸ் ரிலேட்டடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபுட்டு அப்படிங்கிறப்போ அது சப்ளை ஆஃப் கூட்ஸில் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, தேட்டரில் சோல்ட் ஆகிற விஷயத்தில், ஓகே, தேட்டரில் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அவங்க டிக்கெட்டோட ஃபுட் கொடுக்குறப்போ டிக்கெட் சர்வீசஸாக தான் அதை எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் தென் ஃபுட் மட்டும் கொடுக்குறப்போ அது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்னென்னா, ஹோல்டிங் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது சப்சிடரி கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது சப்ளை கிடையாது, நாட் ஏ சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட், இது ஒன்றும் இல்லை, நம்ம ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ், ஸ்பேர் பார்ட் அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறது ஐடிசி ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பேர் பார்ட் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொடுக்குறப்போ நீங்கள் அதுவே ஃப்ரீயாக தானே பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுங்க. ஸோ இதில் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி ஐடிசி உங்களால் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேரக்டர் சர்வீஸ் எதில் பார்த்துருக்கோம், நம்ம ஆர்சிஎம்மில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆர்சிஎம்மில் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேரக்டர்ஸ் கெப்பாசிட்டியில் மட்டும்தான் அது ஆர்சிஎம், பர்சனலாக எது பண்ணாலும் அது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 6th இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன், இகாமர்ஸ் ஆப்ரேட்டரை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இகாமர்ஸ் ஆப்ரேட்டரில் தார் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஏ ஃபார் அக்காமடேஷன் ஆர் ஃபார் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அவங்க கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். அவங்க கம்பெனி இல்லை, இண்டிவிஜுவலாக அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, இண்டிவிஜுவலாக அவங்க அந்த டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் யாரோ, அந்த ஆப் அந்த க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் யாரோ அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, செப்பரேட்டாக ஆம்னி பஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆம்னி பஸ்ஸில் இப்போது இந்த ஆம்னி பஸ் இந்த மாதிரி ஷ்வே ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் தான் நான் பே பண்ணணும் ஜிஎஸ்டி. ஸோ இல்லை, நான் மட்டும்தான் இது ட்ராவல்ஸாக நான் ஓப்பன் பண்ணல, நான் வச்சுருக்கிறதே ஒரே ஒரு ஆம்னி பஸ் தான், அதை வச்சு தான் என் பழப்பு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் யாரோ, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஓலா கேபு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆர்டர் போடுறப்போ இந்த இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் நடுவில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஓலா அந்த மாதிரி இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் அவங்க தான் பே பண்ணணும். ஸோ இதுதான் இதில் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீசஸ் பை ரயில்வே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னென்னா, ரயில்வே சர்வீசஸ் எக்ஸம்டடாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே நம்ம பார்த்தப்போ கூட்ஸ்லேயும் சரி, அந்த ரயில்வேஸ் ரிலேட்டடான செகண்டரி பார்ட் இது எல்லாமே எஃப்சிஎம்மில் வந்துருச்சு. அந்த ஆர்சிஎம்மில் டேக்ஸபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சர்வீசஸும் சொல்லிட்டாங்க. ஸோ ரயில்வே சர்வீசஸும் என்னென்னா டேக்ஸபிள் அண்டர் எஃப்சிஎம் தான், ஆர்சிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு திங் டைம் ஆஃப் சப்ளை.
ஸோ டைம் ஆஃப் சப்ளையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் டைம் ஆஃப் சப்ளையில் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து என்னென்னா 5 கேட்டகரிஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், வவுச்சர்ஸ், அண்ட் தென் ஃபோர்த் வில் பி என்ன இருக்கு, ரெசிடியரி கேசஸ், அண்ட் ஃபிஃப்த்து வில் பி என்னென்னா அந்த லேட் ஃபீ பெனால்ட்டி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 5 கேசஸில் தான் டைம் ஆஃப் சப்ளை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அதுக்கு என்ன வந்து டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னா, அந்த பேமெண்ட் வந்து எப்போ ரிசீவ் ஆகுதோ அதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. அது மாதிரி இந்த மாதிரி பில்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ரோடு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக போட முடியாது. ரொம்ப லாங் இயர்ஸ் வந்து 15 to 17 இயர்ஸ் வந்து என்னென்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கண்டினியூஸ் சப்ளை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா 13 ஆஃப் செக்ஷன் 2 எப்படி நம்ம வந்து டைம் ஆஃப் சப்ளையில் வந்து டீல் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு நீங்கள் அப்படி வந்து ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ 13 ஆஃப் 2 என்ன நம்ம பார்த்துருக்கோம்? 31 ஆஃப் 2ல் என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். ஸோ ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் படி அந்த என்றைக்கு அந்த டேட் ஆஃப் ப்ரொவிஷன் அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த இது அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் படி டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸில் நம்ம பார்த்துருக்கோம் 13 ஆஃப் 2. ஸோ அதுபடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம டீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம என்னென்னா 3 கேசஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒன்று வந்து இன்வாய்ஸ் டேட்டை இஷ்யூ பண்ணுறது, அதாவது அவங்க கொடுத்துருக்க டைம் லிமிட்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து ஒரு மாதிரி டீல் பண்ணுவோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டைம் லிமிட்குள்ளே முடிக்கல, ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த இஷ்யூ பண்ணலை அப்படின்னா அப்போ வந்து ஒரு மாதிரி டீல் பண்ணுவோம். ஸோ அசர்டைன் பண்ண முடியலன்னா அப்போ ஒரு வழி டீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதுலேயே வந்து பார்க்கணும். ஸோ 13 ஆஃப் 2 வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் டைம் ஆஃப் சப்ளை வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் குயிக்கராக ஐ திங்க் ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் நான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பீடாக வச்சு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஐடிசி. ஸோ ஐடிசி வந்து என்னென்னா நார்மலாக வந்து நம்ம பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பிளாக்டு கிரெடிட்டில் வராது. செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒர்க் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, பிளாக்டு கிரெடிட்டில் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல ஐடிசி ஆன் டக்ஸ் அண்ட் மேன்ஹோல்ஸ் இப்படி கொடுத்துருந்தா மட்டும் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து இந்த இடத்துல ஐடிசி அண்ட் மேன்ஹோல். ஸோ இந்த இடத்துல பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் இதுக்கெல்லாம் வந்து ஐடிசி நாட் பிளாக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐடிசி பிளாக்டு கிரெடிட் இல்லை. எதுக்குன்னா டக்ஸ் அண்ட் மேன்ஹோல்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரிண்டிங். நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் சப்ளையில் வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த செக்ஷன் 7 அப்படின்றதுல நம்ம வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்போம். இன்க்ளூட்ஸு, எக்ஸ்க்ளூட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸாக இதே சப்ளை ஆஃப் சர்வீசஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது அப்படின்னா பிரிண்டிங் அப்படிங்கிறப்போ நார்மலாக பிரிண்டிங் மட்டும் இருந்ததுன்னா அது சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இல்லை அந்த பிரிண்டிங்கும் பண்ணி அதில் இருக்க கண்டென்ட்டும் அவங்களோட தான். கண்டென்ட் ப்ளஸ் பிரிண்டிங் அப்படிங்கிறப்போ அது சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆகிடுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஹவுஸ். இது நார்மலாக வந்து ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸம்டட் அப்படின்றதுலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி இதே 2 கேசஸில் அது என்னென்ன கேசஸ் அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணாங்கன்னா எக்ஸம்டட். இல்லை அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் ப்ரொப்ரைட்டருக்கு வந்து கொடுக்குறாங்க அது சேம் பர்பஸ்க்காக ரெண்டிங்காக அப்படிங்கிறப்போ அப்போ எக்ஸம்டட். ஸோ இந்த 2 கேசஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸை வந்து ரெண்டிங் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து அது எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன்ஸில் வந்து இன்னொன்று வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா இந்த மாதிரி வந்து சேட்டலைட்டு, இஸ்ரோ, நாசா இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்தமாரி சேட்டலைட் ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இப்போ உண்டு. சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தோடனே ஓஹோ நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ சேட்டலைட் ரிலேட்டடான சேட்டலைட் லான்ச் சர்வீசஸ்க்கும் என்ன ஆகுது, இப்போ ஜிஎஸ்டி உண்டு. ஸோ அடுத்தது வந்து
இன்வாய்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி B2B சப்ளைஸ் வந்து என்னென்னா டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகுச்சு அப்படின்னா ஓகேவா. நார்மலாக நம்ம பார்ப்போம் இல்லையா டேர்ன் ஓவர். ஸோ ஃபஸ்ட் லெசன்லலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேர்ன் ஓவர் எக்ஸீட் ஆகுறப்போ ஸோ அவங்களுக்கு இன்வாய்ஸ் கம்பல்சரி நீங்கள் இஷ்யூ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து குயிக்காக பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எதாவது எக்ஸ்ட்ரா அமெண்ட்மெண்ட்ஸ் நியூவாக பார்த்தாலும் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, until then this is Shweta signing off. Thank you guys.